ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಾಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದ ಪದವಿ ಪೂರ್ವ ಪುಣ್ಯಾನಾಂ ಲಿಖ್ಯತೆ ಜನ್ಮ ಪತ್ರಿಕಾ ಸೂರ್ಯಾಯ ಚ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಚ ಗುರು ಶುಕ್ರ ಶನಿಭ್ಯಶ್ಚ ರಾಘವೇ ಕೇತವೇ ನಮಃ. ಗಜಾನನಂ ಭೂತಗಣಾದಿ ಸೇವಿದಂ ಕವಿತ ಜಂಬು ಬಣಸಾರ ಪಕ್ಷಿತಂ உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத, அதாவது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களை யார் தடுக்க போகிறார்கள் தெரியுமா? இந்த வாரம் அதிர்ஷ்டம் எந்த பக்கம் அடிக்க போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய சில ராசிகள் எது? செப்டம்பர் உங்களுக்கு புதிய அதிசய கதவுகளை திறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரப்போகிறார்கள், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதுல கவனமாவே நீங்க இருக்கலாம். சுகம், சௌபாகியம், செல்வம், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கர்ம விடை தீர்க்கும் மாதமாக அமையும். இந்த வார ராசி பலன்ல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அசாதாரணமான வரங்கள் வழங்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. இந்த வார ராசி பலன்ல பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்க போறது. நீங்கள் நினைத்ததே நடக்கவில்லை என்று வருத்தமா, இந்த மாதம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போறது. கடன், தடை, சாபம் எல்லாமே முறியடிக்கும் மாதமாக சில விஷயங்கள் அமையும். செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி இறங்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இஷ்ட தேவதா, குல தேவதா, கிராம தேவதா, மாதா, பிதா, குரு துணை கொண்டு 12 ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் பார்க்க போறோம். வாங்க முதல் ராசிக்கு நம்ம போவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வார ராசி பலன்ல என்னென்ன விஷயங்கள் நடுவில் சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்லோகம், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். வாங்க வீடியோக்கு போகலாம். மேஷராசி நேயர்களை, அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசி வரையில எப்படி இருக்கும்? நான் எப்பொழுதுமே ஒரு ராசிக்கு சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லுவேன். அது போன்ற ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியப்பட வைக்கும் அதிர்ஷ்ட மாற்றங்கள் நடக்க போகின்றன. உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக மாறப்போகிறது. சரி, இந்த சூழ்நிலையில உங்களுடைய வேலை எப்படி இருக்கும்? வேலையில நிறைய மாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக வேலையில நிறைய மாற்றங்கள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு. அடுத்ததாக ஜாதகத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, உறவினர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வருகை இருக்கும். அடுத்ததாக உங்கள் உழைப்புக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய அந்த வேலை அப்படின்னு எடுத்துக்கும் போது அவ்வளவு நிறைய நல்ல விஷயங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல எடுத்துட்டோம்னா நல்ல மகிழ்ச்சி இருக்கும். அதே போல உறவினர்கள் வருகை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒற்றுமை, பிள்ளைகளால் செய்திகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். ஆனால் கையெழுத்திடும் போது கவனத்துடன் கையெழுத்திட வேண்டும். ஒரு சைன் பண்ண போறேன், இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சைன் பண்ண போறீங்க, ஏதாவது செப்டம்பர் மாசத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னு யோசிச்சு செய்யுங்க. அவசரப்படாது எந்த ஒரு விஷயத்துலையும். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மாணவர்கள் சிரமப்பட்டு சில பாடங்களில் முன்னேற்றம் காண்பார்கள். சில மாணவ மாணவிகளுக்கு, மேஷராசியில பிறந்தவர்களுக்கு பாடத்துல ஒரு சில பாடங்கள்ல முன்னேற்றம் இருக்காது. ஸோ சக்சஸ்ஃபுல் பண்ண முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் ஜாதகத்துல உண்டு. உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொன்னா, பெரியோர்களின் ஆசீர்வாதமும் புதிய முயற்சியும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவான விஷயம், அதிக கோபம் மற்றும் அவசர முடிவுகள் பிரச்சனைகளை தரலாம். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 3. அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான், சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு செய்ய நல்ல பலன்களை தரும். அதிர்ஷ்ட கலருக்கு சிகப்பு கலர். அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா திங்கட்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை
அதிர்ஷ்டக்கிழமையாக அமையும். சரிங்க, இப்போ இந்த ராசி பலன் நம்ம சொல்றோம், சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய திருமணம் மறுமணம்னா எப்படி இருக்கும்? மேஷ ரிஷபம் மிதுனம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திருமண வாழ்க்கை, திருமண சம்பந்தப்பட்டது சில விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும். கணவன் மனைவி எடுத்துட்டோன்னே இந்த வாரத்துல சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற வீண் மன சஞ்சலம், மன சச்சரவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள் வந்து போகும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் மேஷராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் குறையாது. எனக்கு குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் குறையறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, விரயங்கள் அதிகமாக இருக்கும். சுப விரயம் அதிகமாக இருக்கும். காதல், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் மறுமணம். இந்த திருமணம் மறுமணம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருந்தாலும் காதல் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில பேருக்கு சந்தேகத்தினால் சில பிரச்சனைகள் வந்து பேச்சுவார்த்தைகள் சில நேரத்தில் கட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமிகு வாரமாக அமையும். அடுத்ததாக இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறவங்க, நான் ஒரு வேலை தேடின்னு இருக்கேன், ஒரு வேலை விஷயமா பார்த்துன்னு இருக்கேன், எனக்கு ஒரு வேலை எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சில முயற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சரியாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக சில விஷயங்களை பண்ணணும். அது மட்டும் இல்லாது ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன், விவசாயத்தில் எனக்கு கொஞ்சம் நஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பான ஒரு வாரமாக அமையும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக யாரை நம்பி பணம்லாம் கொடுக்காதீங்க. யாராவது கேட்குறாங்க, முகம் தெரியாதவர்களோட கையெழுத்து போடுறது, பார்க்கறது, பேசுறது. முக்கியமாக கணவன் மனைவி, கணவருக்கு தெரியாமல் மனைவி செய்யக்கூடாது, மனைவிக்கு தெரியாமல் கணவர் செய்யக்கூடாது. ஒரு மனசில் ஒரு 2 பேருக்குள்ள ஒரு ஒரு ஒப்பந்தம் மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம 2 பேரும் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். அப்போ தான் உங்கள் ராசிக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா கிரக சஞ்சாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை சில பேருக்கு. மேஷ ராசி பொறுத்தளவுக்கு மேஷ ரிஷபம் மிதுனம் கடக சிம்மம் 5ஆம் இடத்துல ஜாதகத்தில் கேது சிறப்பான சூழ்நிலையில் இல்லை. சில கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில கிரகங்கள் வந்து சாதகமாக இல்லை. சுக்கிரன் சாதகமாக இல்லை, சனி சாதகமாக இல்லை, குரு சாதகமாக இல்லை, கேது பகவான் சாதகமாக இல்லை. நிறையா பிரச்சனைகளுக்கு சில பேருக்கு அபாஷனு, உடல்நிலை பிரச்சனை, பெரியவர்களுக்கு உடல்நிலை மருத்துவ செலவுகள், சிப்ளிங்ஸோட சண்டை பிரச்சனைகள், இது எல்லாமே இருந்துன்றது. அப்போ இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் போது முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது அதுவும் நான் இந்த வாரம் உழைப்பும் பொறுமையும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றமாக செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். வாழ்க்கை உங்கள் வார பலனை இந்த வாரம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் ராசிக்கு பொறுமையும் நிதானமும் நிறைய உங்களுக்கு இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்கள் ராசிப்படி அடுத்த சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், சில பேருக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு துக்க செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அதிர்ஷ்டமான இன்னும் ஒரு விஷயம் வந்து என்னென்ன, தொலை தூரத்திலிருந்து நற்செய்திகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக ஒரு சில நேரத்தில் ஏமாந்து போகிறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்குது. பெண்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இந்த வார ராசி பலன்களை இதெல்லாம் சொல்லியிருக்கேன். மேஷ ராசி பலன்களை எடுத்துக்கோமையானால் 80% வரைக்கும் நல்லா இருக்குது. சுபம் வாழ்வாரம். இதுவரையில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ராசியுடைய பொது பலன்கள். அதாவது செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில வார ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார ராசி பலனில் என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எல்லாமே மாறும். கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு. ஒருத்தருக்கு சில பேருக்கு லக்னத்தில் குரு இருக்கும், லக்னத்தில் சனி இருக்கும், லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும். கிரகங்கள் மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு பேர். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் கால் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம வித்தை கற்றவன், அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்கள பிரம்ம வித்தை கற்றவன். யார்கிட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம மனசு திருப்தியாக இருக்கும்,
யார்கிட்ட பார்த்தா நமக்கு பரிகாரம் மந்திரங்கள் நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லித்தராங்க, யார் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா கஸ்மின் ஸ்ரீ குருவே. அதை அந்த குரு வழிகாட்டினா தான் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னால், நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறேன். ஐயா நீ இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் உனக்கு கிரகங்கள் இருக்குது, இப்படிலாம் உனக்கு சரியாக இல்லாமல் இருக்கு. ஸோ இதை நீ உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்திக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இதெல்லாம் நீ கவனமாக இருக்குன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கும் உன் கையில் தான் இருக்கு. ஜாதகம் பார்க்கறது, எண்கணிதம் பார்க்கறது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள், வாஸ்து பார்க்கறது, ஸ்டோன்ஸ் முக்கியமாக ராசி கற்கள்லாம் சொல்கிறது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம், டேரக்ட் ரீடிங்கு, பிரசன்னம் பார்த்து சொல்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டயத்தில் நான் சார்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.